400க்கும் மேற்பட்டோர் பாதாள சாக்கடையில இறந்து போனார்கள் இந்த வேலை செய்து. ஆனால் அரசு போட்டிருக்கிற பட்டியலிலேயே மட்டும் 400 பேர் தான். ஆனா அவர்களுக்காச்சும் முழுமையாக அந்த நிவாரணங்கள் போய் கிடைக்குதா, அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் கொடுத்திருக்கிறாரா என்றால் கிடையவே கிடையாது. இன்றைக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூலி வேலை செய்வது, மீன் வியாபாரம் செய்வது, இது போன்ற வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த பாதாள சாக்கடையில இறந்து போனோடைய அந்த வயது பார்த்தீங்கன்னாக்கா 30 வயது, 35 வயது, 40 வயது இதுக்குள்ளதான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார். பல குழந்தைகள். இந்த சைதாப்பேட்டையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் அதுல இறந்து போனவருடைய மனைவிக்கு 9 மாத கர்ப்பிணி. அந்த அம்மா அங்க வந்து நிக்குது. 9 மாத கர்ப்பிணி. என்ன செய்ய முடியும்? இப்படிதான் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் முடிவுக்கு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து